ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ் இந்த சாப்டர்லேருந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி இந்த டாபிக் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இந்த டாபிக், இந்த கொஷின் இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். உங்களுடைய டெக்ஸ்ட் புக் எக்ஸசைஸில் லாங் ஆன்சர் கொஷின்ஸில் 5th கொஷினாக இந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது. டிரைவ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. லாஸ்ட் வீடியோவில் அவகேட்ரோஸ் ஹைப்போதசிஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். அங்கே அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லாவில் இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி இருக்குது. பாருங்கள், அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் அவகேட்ரோஸ் லாவில் 1, 2, 3 third application, relation between molecular mass and vapor density. So Avogadro's hypothesis ஓட application தான் இந்த டாபிக். ஓகே, இப்போது இந்த மாலிகுலர் மாஸ்க்கும் வேப்பர் டென்சிட்டிக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை நம்ம எப்படி டிரைவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல உங்களுக்கு மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷனும் வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷனும் செப்பரேட்டாக தரோவாக தெரியணும். முதல்ல ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன். ஆல்ரெடி இந்த டெஃபினிஷனை படிச்சிருக்கோம், பட் பேஸ்ட் ஆன் கார்பன் 12 ஸ்கேல் படிச்சிருப்போம். பட் இங்கே ரிலேஷன்ஷிப் பிட்வீன் வேப்பர் டென்சிட்டி அண்ட் மாலிகுலர் மாஸில் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷனை ஹைட்ரஜன் ஸ்கேலை பேஸ் பண்ணி படிப்போம். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் இஸ் த ரேஷியோ பிட்வீன் மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் த கேஸ் ஆர் வேப்பர் to mass of one atom of hydrogen. அதே மாதிரி நமக்கு வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷனும் தெரியணும். வேப்பர் டென்சிட்டி இஸ் த ரேஷியோ ஆஃப் மாஸ் ஆஃப் அ certain volume of a gas or vapor to the mass of an equal volume of hydrogen measured under same conditions of temperature and ப்ரெஷர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சேம் கண்டிஷன்ஸ் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் கிட்டத்தட்ட டெஃபினிஷன்ஸ் ஒன்றா தான் இருக்குது. எதில் டிஃபர் ஆகுதுன்னா இங்கே மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் வருது இல்லையா? மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பருக்கும் மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜனுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப். இங்கே அப்படியே மாஸ் தான், பட் வால்யூம்ஸில் சொல்லியிருக்காங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் இருக்குது. சர்டன் வால்யூம் ஆஃப் அ கேஸ் டு ஈக்குவல் வால்யூம் ஆஃப் அதே வால்யூம் இருக்கிற ஹைட்ரஜனை கம்பேர் பண்ணி அதோட ரேஷியோவில் இந்த டெஃபினிஷன் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டெஃபினிஷன்ஸையும் நல்லா தரவு பண்ணிக்கோங்க அண்ட் அதோட மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை எழுத கற்றுக்கோங்க. இப்போ இந்த டெரிவேஷனை நம்ம எப்படி கொண்டு போகிறோம்னா, we are going to start from vapor density and we are going to end with molecular mass. முதல்ல வேப்பர் டென்சிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் கொண்டு போய் மாலிகுலர் மாஸில் விட்டுருவோம். ஸோ தட் வில் பி கெட்டிங் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் வேப்பர் டென்சிட்டி. இதுதான் வேப்பர் டென்சிட்டியோட டெஃபினிஷன். இதை ஒரு எக்ஸ்பிரஷனாக எழுத போகிறேன், ஏன்னா இது ரேஷியோ தான் இல்லையா? ஸோ வேப்பர் டென்சிட்டி இஸ் ஈக்குவல் டு மாஸ்லேருந்து பாருங்கள், மாஸ் ஆஃப் அ சர்டன் வால்யூம் ஆஃப் அ கேஸ் ஆர் வேப்பர் போட்டுட்டு டு தான் எடுத்துடணும், பை போட்டு மாஸ் ஆஃப் அன் ஈக்குவல் வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன். ஓகே, புக்கில் வந்து கிவன் வால்யூம்னு கொடுத்துருக்கோம், ரெண்டுமே சேம் தான். டெஃபினிஷனில் ஈக்குவல் வால்யூம்னு இருக்கும் இல்லையா? அதனால் இதுவும் சேம் வால்யூம், அதனால சேம். ஓகே, அட் எஸ்டிபி ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோம்னா அவகேட்ரோஸ் ஹைப்போதசிஸை அப்ளை பண்ண போகிறோம். அவகேட்ரோஸ் ஹைப்போதசிஸ் என்ன சொல்லுது? அட் எஸ்டிபியில் ஒரு பர்டிகுலர் வால்யூமில் n மாலிக்யூல்ஸ் ஆஃப் கேஸ் இருக்கும் அப்படின்னுது. ஸோ வால்யூமை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக n மாலிக்யூல்ஸ் போட போகிறோம். ஸோ ரிமைனிங் எல்லாமே சேமாக அப்படியே இருக்க போகுது. ஸோ பாருங்கள், சர்டன் வால்யூம் சேம் வால்யூம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக n மாலிக்யூல்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? ரெண்டுமே n மாலிக்யூலில் என்ன நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 1 ஆர் n இஸ் ஈக்குவல் டு 1ன்னு வச்சுக்கலாம், நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். அப்போ இந்த n வந்து என்ன ஆகிடும்? 1 ஆக போகுது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில். இப்போ நியூமரேட்டரில் பாருங்கள், அது என்ன கேஸ் என்ன வேப்பர்னு நமக்கு தெரியாது, ஸோ ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் டினாமினேட்டரில் பாருங்கள், 1 மாலிக்யூல் ஆஃப் ஹைட்ரஜன் இருக்குது. அப்போது ஒரு மாலிக்யூல் ஹைட்ரஜனில் 2 ஆட்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் ஹைட்ரஜன் கேஸ் இஸ் டயோட்டாமிக். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எல்லாமே அப்படி தான் வரப்போகுது. இந்த 1 மாலிக்யூல் மட்டும் 2 ஆட்டம்ஸாக மாற்றி எழுத போகிறேன். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ண போகிறோம்? இந்த 2வை மட்டும் இதுக்கு முன்னாடி எழுத போகிறோம், ரைட்? இப்போது இந்த எக்ஸ்பிரஷனில்
கிட்டத்தட்ட ஃபைனல் ஸ்டெப்க்கு நம்ம வந்துட்டோம். இப்போ இந்த மாஸ் ஆஃப் ஒன் மாலிக்யூல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் அட் எஸ்டிபி பை மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், இதை அப்படியே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்கன்னா இது ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன். ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மாஸ் ஆஃப் ஒன் மாலிகுல் ஆஃப் கேஸ் ஆர் வேப்பர் இருக்கா, டு மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன், மாஸ் ஆஃப் ஒன் ஆட்டம் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இந்த 2வை தவிர, இந்த 1/2வை தவிர மீதி அப்படியே ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸோட டெஃபினிஷன். ஸோ இங்கே இது அப்படியே எடுத்துகிற போகிறோம். அதுக்கு பதிலாக நான் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ்ன்னு எழுத போகிறேன். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இது ஃபுல்லாக, இங்கே ஒரு 2 மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ பை 2. இங்கே மேலே பாருங்கள் வேப்பர் டென்சிட்டி இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட கடைசி ஸ்டெப்புக்கு வந்துட்டோம், வேப்பர் டென்சிட்டி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2வை இங்கே எடுத்துகிட்டு போகலாம். அப்போ டிவிஷனில் இருக்க 2 இங்கே மல்டிப்ளிகேஷன் ஆகிடும். ஸோ ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு வேப்பர் டென்சிட்டி இன்ட்டு 2ன்னு வரும். இன்ட்டு 2ன்னு வரும். இதை நீங்கள் முன்னாடி போடலாம் ஆர் பின்னாடி போடலாம், எல்லாம் சேம் தான். பட் ஒரு ப்ராப்பர் ஃபார்மில் போடணுன்னா ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு வேப்பர் டென்சிட்டி அப்படின்னு எழுதணும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அண்ட் வேப்பர் டென்சிட்டி. ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் டு யூ. தேங்க்யூ.